நம்மளா ஒன்று திட்டமிட்டு நோக்கமிட்டு நான் இதை செய்யலான் இருக்கேன், ஆண்டவரை இதை ஆசீர்வதிக்கும் சொல்லல. அவர் எனக்குள்ள ஒரு நோக்கத்தை வச்சு, திட்டத்தை வச்சு, அவர் எனக்குள்ள வலிமையாக தூண்டி விடுகிறார், செய்ய முடியாது ப்ராம்ப்டிங் பண்றார். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை என்னுடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாக வெளிப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானே. காலிங்கை பற்றி பேசுகிறார், என்னவா செய்கிறேன்னு காலிங்கை பற்றி பேசுகிறார், கீழே அழைப்பை பற்றி பேசுகிறார். புரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எல்லா மனுஷனையும் நாங்கள் 28 எல்லா மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தணும், மெச்சூரா நிறுத்தணும். கவனிக்கிறீங்க? வளர்ச்சி அடைந்த மனிதனை நிறுத்தணும். அப்படி வளர்ச்சி அடைந்த மனிதனை நிறுத்தணும் என்றால் அவனுக்குள்ள ஒன்று சொல்லிக் கொடுக்கணும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உனக்குள்ள இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு வாரமும் டீச் பண்ணணும். அது ஒன்று தான் அவனை மெச்சூர் ஸ்டேஜுக்கு மாற்றுது. அவனுக்குள்ள என்ன இருக்கிறது, அவனுக்குள்ள என்ன டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறதை அறியணும். அதன் விளைவாக அவன் மெச்சூர் ஸ்டேஜுக்கு வரான். 29 அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அதற்காக வல்லமாய் எனக்குள்ள கிரியை செய்கிறடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இது ஆம்பிளிஃபைட் பெல் போடுப்பா. நான் வேலை செய்கிறேன். ஏன் வேலை செய்யறேன்னா எனக்குள்ள இருந்து என்னை உந்தி தள்ளுதுங்கிறார். நானா வேலை செய்யல, எனக்குள்ள இருந்து ஒன்று என்னை உந்தி தள்ளுது. ஒரு பவர் என்னை ஆக்டிவேட் பண்ணுதுங்கிறாரு. அந்த பவர் தான் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறது. ஃபார் திஸ் ஐ லேபர் unto weariness, striving with all superhuman energy which he so mightily enkindles and works within me. அவர் எனக்குள்ள இருந்து ஒரு சூப்பர் ஹியூமன் எனர்ஜி கொடுத்து செய்ய வைக்கிறார். அவர் தான் ஸ்ட்ரைவிங் ஃபோர்ஸாக இருக்கிறார். எனக்குள்ள இருந்து அவர் உன்னை செய்யும்படியாக என்னை நடப்பிக்கிறார். தமிழ் டிரான்ஸ்லேஷன் போடுறார். இதற்காக நான் உழைக்கிறேன். அவர் மிகவும் வலிமையாக எனக்குள் தூண்டி செயல்படும் அனைத்து அமானுஷ்ய ஆற்றலுடன் பாடுபடுகிறேன். நான் பாடுபடுறேன், ஆனால் நான் பாடுபடலை. அவர் மிகவும் வலிமையாக எனக்குள் அவர் தூண்டுறார். அவர் எனக்குள்ள அந்த காரியத்தை செயல்படுத்துகிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? நானும் ஒரு சித்தத்தை அறிந்து ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், இதை செய்ய முடியும் ஆசீர்வதிங்கன்னு நான் கேட்கல. அவரோடு நான் பழகினேன், அவரோட உறவாடினேன். அவரே எனக்குள்ள ஒரு விருப்பத்தை வைத்து அதை செய்யும்படியாக என்னை தூண்டுகிறாருங்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? நம்மளா ஒன்று திட்டமிட்டு நோக்கமிட்டு நான் இதை செய்யலான் இருக்கேன், ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லலை. அவர் எனக்குள்ள ஒரு நோக்கத்தை வச்சு, திட்டத்தை வச்சு, அவர் எனக்குள்ள வலிமையாக தூண்டி விடுகிறார், செய்ய முடியாது ப்ராம்ப்டிங் பண்றார். எதை செய்ய முடியாக ஆழமாக ப்ராம்ப்டிங் பண்ணப்படுகிறனோ அது என் வாழ்க்கை குறித்து தேவ சுத்தம். ஆனால் முதல்ல எங்கே போகணும்னா செயலுக்கு போகக்கூடாது. அவருடைய உறவு. கொலோசியர் 2:1 வாசிப்போம். உங்களுக்காகவும் லவோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியலாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் ஞானம், அறிவு
என்கிற பொக்கிஷங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. எல்லா அறிவும் யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. எல்லா ஞானமும் இவருக்குள்ள இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. எல்லா சித்தமும் எங்க இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. உங்க வாழ்க்கைக்குரிய சகல சித்தமும் நோக்கம் எங்க இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. சித்தங்கிறது 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி ஒரு குருவிக்குள்ள வைக்கல, கடனிமா வைக்கல. கிறிஸ்துவோடு இருக்கிற உறவின் மூலமாக சித்தத்தை அறியலாம். சித்தத்தை அறியதுக்கு நான் இங்கே அங்கே எங்கேயும் போவேனாம். இந்த ப்ராஃபட்டு, அந்த ப்ராஃபட்டு, அந்த தீர்க்கதரிசி யார்கிட்டையும் போவேனாம். தேவனோடு நேரம் செலவழிங்க, தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கைக்கான சித்தத்தை ஆப்தான் உங்களுக்கு காமிப்பார்.